ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேர்ஸ்டே மார்னிங் காலையிலே டிஃபனுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் முட்டை தொக்கு ரெடி பண்ணியிருந்தேன். நேற்று நைட்டே மாவு ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வைக்கிறதுக்கு சுத்தமாக மறந்தே போயிடுச்சு. நான் மாவு அரைச்ச உடனேயுமே எல்லா மாவையும் புளிக்க வைக்க மாட்டேன். தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் முந்தின நாள் நைட்டு எடுத்து வச்சுப்பேன். அடுத்த நாள் காலையில் தோசையோ இட்லியோ சுடுவேன். அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். சில பேர் எல்லா மாவையும் புளிக்க வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. தேவைப்படும் போது எடுத்து சுட்டுப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். காலையிலே கோதுமை மாவு இருந்ததுனால சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன். பிள்ளைங்களுக்கு காலையில் டிஃபனுக்கு சப்பாத்தி முட்டை தொக்கு, அப்புறமா லஞ்சுக்கு எக் ரைஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். அது என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் பிள்ளைங்க போனதுக்கு அப்புறமா வீடியோ எடுக்கிறேன். மதியானம் லஞ்சுக்கு பூண்டு குழம்பும் கேரட் பீன்ஸ் போட்டு பொரியலும் ரெடி பண்ணியிருந்தேன். பூண்டு குழம்புக்கு பூண்டு நல்லா வதக்கி பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு புளி காரம் மூணுமே சுல்லுன்னு இருந்துச்சு அப்படின்னா பூண்டு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே மதியானம் தான் சமைப்பேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. காலையிலே குழம்பு கூட்டு மாதிரி வச்சுட்டேன் அப்படின்னா மதியானத்துக்கு ஸ்பெஷலாக சமைக்க மாட்டேன். பிள்ளைங்களுக்கு காலையிலே வெரைட்டி ரைஸ் ஏதாவது பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா மதியானத்துக்கு சமைப்பேன். நைட்டு சாப்பிட்றதுக்காக அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபேன்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பெட்ரூம் வந்துட்டேன். நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை தானே.